மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்னைக்கு ட்விட்டர் மட்டுமல்ல, சோஷியல் மீடியாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோக்களுடைய அணிவகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் ரஜினிகாந்த் உள்ள வராரு, மலேசியாவினுடைய பிரதமர் உள்ள வராரு. ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று நடந்திருக்கு. கட்சி கொடியும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, ஒட்டுமொத்த மலேசியாவிலையும் தமிழர்கள் விஜயை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க, பதிலுக்கு விஜய் என்ன தரப்போறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் ஸ்பீச், விஜயினுடைய ஸ்பீச். அப்படிப்பட்ட இந்த மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான it's a little painful, right? என்ன பண்றது, சரி அது விடுவோம். இந்த ஜனநாயகன் படத்தினுடைய இந்த அணியோட கான்செப்டையும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள், இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள், இங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நன்றிகள், ஒரு ஜனரஞ்சகமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பித்தவர் அதற்கு பிறகு ஃபயராக சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ஏன்னா பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராக போகிறார்ல, ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்க, அது நீங்க பழி வாங்கிட்டீங்க, அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கும். நீங்கள் விஜயினுடைய ஸ்பீச்சு இந்த மேடை மட்டுமல்ல, நீங்கள் பிரச்சார மேடைகள்லையும் சரி, முதல்ல ஆரம்பத்தில் டிஎம்கேவை விமர்சனம் பண்ணாமல் குறிப்பிட்ட கட்சிகளுடைய பெயரை கூட உச்சரிக்காமல் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு சில அழுத்தங்கள் காரணமாக அவர் கட்சிகளுடைய பெயரை சொல்ல ஆரம்பித்தார். மக்கள்கிட்டையே டைரக்டாக நம்முடைய எதிரி யாருன்னு கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பதிலின் அடிப்படையில் அந்த கட்சிகளுடைய பெயரையும் வரிசைப்படுத்தினதை பார்க்க முடிஞ்சுது. இதை தாண்டி இந்த மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் நடந்தது? கர்ப்பிணி பெண் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு குட்டி ஸ்டோரி, பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்கு அந்த தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் கொண்டு போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திரும்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த குட்டி ஸ்டோரியில் அவர் சொல்லக்கூடிய விஷயம், கடைசியாக அந்த கொடை யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கே, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அது போய் சேர்ந்தது. எப்படி மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி குழந்தைகிட்ட அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது திருப்பி நமக்கே பிரதிபலனாக நம்முடைய ஜென்ரேஷனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் கஷ்டப்பட்டு மேலே வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். சினிமாவில் யார் தயவுலனாலும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஆனால் சினிமாவில் நிலச்சி நின்று நீடித்து ஒரு
பீக் போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் மறுபடியும் அரசியலுக்குள்ளே வந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஒரு ரசிகன் வந்து தலைவனை ரசிக்கிறது வேற, ஒரு ரசிகை எப்படியெல்லாம் தன்னுடைய தலைவனை ரசிப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கதாநாயகி பூஜா ஹெக்டே அவர்கள் அவங்க உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டைல் மூலியமாகவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பழக்கம் தான். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானம். விஜய் வந்து பேச பேச பூஜா ஹெக்டே அவங்க ரசித்து பார்த்த அந்த நிகழ்வுகளும் இன்னைக்கு ட்விட்டரில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது. சரி, விஜய் வேற என்ன பேசினார்? அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்களோட நாடிக்கிறவங்க முடிவு பண்ணி எனக்கு ஒண்ணுனா அவங்க தேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவங்க கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். இந்த குட்டி கதையை நம்ம பார்த்துட்டோம். ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான பாராட்டு அவனுடைய ரசிகர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கைத்தட்டல் தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த கைதட்டல் சத்தம் ஒரு தலைவன்கிட்ட வந்து சேரும்போது அவன் இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான வார்த்தைகளை கொட்டுறது அப்படிங்கிறது இயற்கை தான். அதை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் ரஜினி ஆகட்டும், கமலாகட்டும், கமல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியோட தன்னுடைய கட்சியவே இணைச்சிட்டார் ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்காக. பட் விஜயனுடைய அரசியல் பாதை அப்படிங்கிறது புதிதாக தான் இருக்குது. பட் இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட நன்றின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனால் நன்றி கடனை தீர்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த வகையில் இருக்கும், எப்படி இருக்க போகுதுங்கிறத ஃபியூச்சர் தான் தீர்மானிக்கும். அடுத்த 33 ஆண்டுகளுக்கு மக்களோடு நிற்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அந்த நேரத்தில் வந்து யாரோ பாட்டெலாம் வந்தது, அப்போ வந்து நான் அழமாட்டேன், நீ என்ன பண்ணாலும் என்னை அழ வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. எனக்காக வந்து நான் சின்ன ஒரு மணல் வீடு தான் கட்டிகிட்டு இருந்தேன் சினிமாவில் வரும்போது, பட் வந்து நீங்கள் அரண்மனையே கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மூமெண்ட்டு தான். ரெண்டாவது, நிறையா காட்சிகள் அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பீரியடில் விஜய், அஜித் இந்த 2 பேருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது விஜயை பற்றி அஜித் என்ன பேசியிருக்காரு, அஜித்தை பற்றி விஜய் என்ன பேசியிருக்காரு. கண்டிப்பாக 2 பேருமே ஒருத்தர் தாக்கி பேசிய படங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்தினாங்க, ரசிகர்களும் மோதிக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி அந்த 2 பேரில் இருந்து ஒருத்தர் வேறு ஒரு பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகிறாரு. விஜய் அரசியலுக்கு வராரு. அஜித்துக்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் கண்டிப்பாக எலெக்ஷன் டயத்தில் வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பேசியிருந்த வார்த்தைகளையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அஜித்தினுடைய பெயரை எந்த இடத்துல அவர் உச்சரிச்சிருக்காரு, மலேசியாவில் வச்சு உச்சரிச்சிருக்கார். நீங்கள் அப்போ அஜித்தினுடைய ரசிகர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய வேலையையும் விஜய் செஞ்சுருக்கார். ஸோ விஜயினுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அந்த மலேசிய ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குறிப்பாக அவங்களுடைய தாய் டைரெக்டாக வந்து பாட்டெலாம் பாடினாங்க. அவங்க அப்பா டைரெக்டாக வந்ததுக்கு பிறகு என்னை விட்டு நீ ரொம்ப தொலைவில் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரேம்ப் வாக்க ஓடி வந்து அவருடைய அப்பாவை கட்டி பிடிச்ச நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்விட்டரில் பார்த்தீங்களா, விஜய் வந்து அவங்க அப்பாட்ட வந்து எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அவர் பாருங்கள் நன்றி உணர்வோடு தான் இருக்கார், அவர் தான் வளர்த்து விட்டார், இன்னும் பாசம் குறையாமல் தான் இருக்கார். ஆனால் அவங்களுடைய மனைவியை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறதும் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஒரே ஈவெண்ட்டு, அதுவும் வந்து அவங்க மனைவி வந்து உக்காந்துட்டு ஒரு ஸ்டேஜில் அரசியல் மேடையில் வந்து உக்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தையும் அவர் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவார். இது ஒரு கடைசி காயினாக கூட அவர் வச்சுருந்துருக்கலாம். அதனால் பொறுமையாக அதை ரிலீஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக
கொஞ்சம் ஜனநாயகம் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு, உள்ள போது அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இந்த தளபதி படம் நீங்கள் வினோத் பேசின விஷயங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பராசக்தி படமா இல்லை ஜனநாயகன் படமா? பராசக்தி அப்படிங்கிற படம் வந்து கதை திருட்டு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இப்போ பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜனநாயகம் வந்து ஒரு ஏற்கனவே முன்னாடியே ரிலீஸ் ஆன ஒரு படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு வினோத். ஸோ இது எல்லாமே வினோத் அவருடைய ஸ்பீச்சில் கொடுத்துருந்தது. இது முழுக்க முழுக்க தளபதிக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு பதிவு செஞ்சுருந்தார். கடைசி 15 நிமிஷம் விஜயை பற்றின ஒரு பயோகிராஃபி மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அது அப்படிலாம் இருக்காது. இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம். அதில் ஃபிலாசபி இருக்கும், அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதில் காமெடி இருக்கும், அதே நேரத்தில் கருத்துக்களும் இருக்குங்கிறத சொல்லி முடிச்சிருந்துக்கார். அதுவே உங்கள் அடையாளமாக இருந்தது, இருக்க வேண்டும். அமைதியும் பணியும் தவிர கூர்மையான ஆயுதம் எதுவும் இல்லை. அடுத்து நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க சார், பொதுவெளியில் இதை அடிக்கடி சொல்ல வேணாம் சார், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. படுத்த படுக்கையாய் கிடந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தவர் நீங்கள். அதற்கு நன்றி கூற இந்த மேடை மட்டுமல்ல, எந்த சூழலிலும் எந்த மேடையிலும் நான் அதை சொல்லி கேட்பேன். அவன் உங்களுக்காக நான் இந்த விழாவுக்காக நான் போறேன்னு சொன்ன அப்பா அப்படின்னு கூப்பிட்டு, விஜய் அண்ணாவுக்கு விஷஸ் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான். Vijay, you know what it means to you and me. Thank you for it. அடுத்து நடிகர் சங்க தலைவராக நடிகர் சங்கத்திற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், கடன் வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் 1 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்தீர்கள். அதற்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் நடித்த அனுபவம், உங்களோட பல படங்கள் பண்ணியிருக்கேன். தமிழ் பண்ணியிருக்கேன், வசீகரன் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் பண்ணியிருக்கேன், போகிரி பண்ணியிருக்கேன். போகிரி is one of my best films in Tamil, popular films. ஆனா ஏற்கனவே உண்மையாவே நீங்க என் பக்கமா இருக்கலாம். ஸோ அதுல நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நடிக்கின்ற பொழுது இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட இயக்குனரிலிருந்து கடைசி தீயை தருகின்ற பையனிலிருந்து ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ, தளபதியுடைய கடைசி படம், ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது, ஒரு தப்பு நடந்தக்கூடாது. ஆனால் நீங்கள் புத்தனைக்குள் சிரித்துக் கொண்டு எப்போ நடிக்கிறார்கள் என்று நினைச்சிருந்தீங்க. You only gave them a spirit, an energy. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு. நீங்கள் டயலாக் பேசலாம், நான் எடுத்த முடிவை நானே மாற்ற மாட்டேன். ஆனால் ஒரு முடிவு, இது நான் இதை நான் பர்சனலா சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற 75,000 பேரோட ஒரு வேண்டுதல் நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பல்லவி பேசும்போது ஐ மிஸ் யூ சொல்லும்போது ஒரு தட்டுன்னு ஒரு ஐ மிஸ் யூ, we really don't want to miss you. அப்புறம் தம்பிகள்லாம் கடைசி படம் சொல்லும்போது as a co-artist I feel sad. உங்க எல்லா சார்பாகவும் தம்பிக்கு நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். உங்களை யாரும் விமர்சிக்க போறது கிடையாது. விமர்சனங்கள் வரும், ஏனென்றால் நீங்கள் விமர்சனம் தாங்கக்கூடிய ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். யாரும் எல்லோருக்கும் நீங்கள் வேண்டும். தயவு செய்து நீங்கள் படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டும். அவ்வளோதான். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு புதிய சாதனை ஒன்று படைச்சிருக்கு ஜனநாயகன் படம். அந்த படத்தினுடைய
இசை வெளியீட்டு விழாவில் 90,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால புதியதொரு சாதனை. மலேசியாவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்து இவ்வளவு கூட்டம் கூடினது இதான் முதல் முறை அப்படின்னு அந்த ரெக்கார்ட் சொல்லுது. மலேசியாவில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் இது முடிஞ்சதற்கு பிறகு மலேசிய பிரதமரை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 30 நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டீம் மட்டுமல்ல தாவேகாவினரும். ஆனாலும் இந்த மிஸ்டர் அன்வர் சந்திப்பதற்கு மறுப்பது ஏன் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்குக்கு இன்னும் பதில் கிடைக்கல. எனிவே 2023 2017 இந்த 2 ஈவெண்ட்டை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவர் 2022க்கு பிறகு தான் போஸ்டிங்க்கு வந்தவர் அன்வர். அதுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அப்போது காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ரஜினியுடைய படம். அப்போது மலேசியாவில் தான் அதை வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்க. மலேசிய பிரதமர் உட்கார்ந்து அதை பார்த்தாங்க. ஸோ ரஜினிகாந்த் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு கொண்டவர் மலேசியா, சைனா, ஜப்பான்லாம். ஸோ ஒரு ஸ்டைல் எப்படி பண்ணி காமிக்கிறாரு அப்படிங்கிறத ரஜினியை பார்த்து ரசித்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ணுறாரு. இதெல்லாம் 2023 நடந்த நிகழ்வு. இன்றைக்கி தேதிக்கு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மலேசிய பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்கப்பட்டும் கொடுக்க மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ச்சியாக அந்த டீம் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ பல முறை முயற்சித்தும் விஜயை சந்திக்க அவர் மறுக்கிறதுக்கு பின்னாடி திமுக காரணமாக இருக்கும் அப்படின்னு தாவேகாவினர் நிறையா பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். எது எப்படியாக இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு கட்சி கொடியை சுமந்து கொண்டு மலேசியாவினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு போன தாவேகா தொண்டர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல், இது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக தான் மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி மலேசியாவுக்குள்ளே இறங்கும்போது ஃப்ளைட்டில் இருந்து அவர் இறங்கும்போது ஒரு குதிச்சுட்டு ஒரு 51 வயது இளைஞர் மாதிரி அப்படியே உள்ளே என்ட்ரானார். அதை தாண்டி ஆடியோ லான்ச்சில் ஆடினார், பாடினார். இது எல்லாமே விஜயினுடைய ஒரு சூப்பர்வான மூமெண்ட்டு. ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரியே ஜனவரி மாதம் 9 அந்த ஃப்ரைடேக்காக நானும் வெயிட் பண்ணுறேன். நிச்சயமாக விஜய்க்கு அது குட் ஃப்ரைடேவாக இருக்க வாழ்த்துக்கள். ஸோ ஆடியோ லான்ச் ரிலேட்டடான ஏகப்பட்ட வீடியோக்களை மக்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சோம். அதை தான் ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.